இப்பொழுது தமிழக சட்டமன்றத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டசபை உறுப்பினர் நஞ்சப்பன் அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் நஞ்சப்பன். வணக்கம். இன்று தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்களால் இலங்கை பிரச்சினை குறித்து ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாக அறிகின்றோம். இந்த சட்டசபை விவாதத்திலே நீங்களும் கலந்து கொண்டிருந்தீர்கள். எனவே அங்கு இடம்பெற்ற சட்டசபை விவாதம் குறித்தும் அங்கே அந்த விவாதத்துக்கு அவர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்த கட்சிகள் குறித்தும் தற்போதைய நிலை குறித்த விடயங்களை கூற முடியுமா? இன்று தமிழக முதல்வர் ஈழ பிரச்சனை சம்பந்தமான அரசு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமாக இருக்கிறது. இந்த தீர்மானத்துக்கு சட்டப்பேரவையிலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனமாக தீர்மானத்தை அங்கீகரித்திருக்கிறது. மாற்று கருத்து எதுவுமில்லாமல் ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து ஈழ தமிழ் மக்களின் பிரச்சனையில் தமிழக மக்கள் மிகுந்த அக்கறையும் கவலையும் கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுகிறது. ஈழத்தில் தமிழ் மக்கள் சுயந்த கொடுமைக்கு ஆட்பட்டு இனப்படுகைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த இனப்படுகைக்கு காரணமான ராஜபக்சே சர்வதேச அரங்கில் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த தமிழ் இன அடித்து போர் குற்றங்களை நிகழ்த்திய குற்றவாளிகள் என்று பிரகடனப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் தற்போது இலங்கை முகாமில் உள்ள தமிழர்கள் அனைவரும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி சிங்களவர்களுக்கு எதிராக சொந்த கண்ணியமாக வாழ வழி செய்யும் வகையில் அனைத்து குடிமுறையிலும் தமிழ் மக்கள் கூற வகையில் மற்ற நாடுகளுடன் இணைந்த இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்திய அரசை கேட்டுக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை முன்பு வைத்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தீர்மானத்தை முழுமனதாக வரவேற்று நாங்கள் ஆதரவு தந்தோம். ஈழத்தில் நடைபெறுவது என்றைக்கு தொடங்கப்பட்ட பிரச்சனை அல்ல. இது தொடர்ந்து இலங்கையில் இருக்கிற சிங்கள அரசு தமிழ் மக்களின் உரிமையை படித்து வாழ்க்கை கொடுத்து மொழியின் கலாச்சாரத்தையும் முக்கியத்துவம் தராமல் படித்து இரண்டாம் தர குடிமக்களாக கூட நடத்தாமல் சொந்த மண்ணிலேயே சிங்கள ராணுவத்தால் அலைகழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அடிக்கப்பட்ட இனப்படுகொலையை கண்டித்து நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்தோம். இலங்கையில் விடுதலை புலிகளை ஆதரிப்பதா, ஈழ மக்கள் புரட்சிகளை முன்னிலைக்கு ஈழ மக்கள் புரட்சிகளை விடுதலை முன்னணியை ஆதரிப்பதா, அது சிலவா பிளாட்டா என்பதல்ல பிரச்சனை. இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் முற்றாக அழித்தொழிப்பதற்கான முறையிலே இலங்கை சிங்கள அரசு ஒரு இனவாத போரை தொடங்கியிருக்கிறது. அந்த இனப்படுகொலையை கண்டித்து இன்றைக்கு உலகமெங்கும் கண்டன கொடுத்திருக்கின்ற வேளையில் இந்திய அரசு தமிழ் மக்களுக்கு ஈழ தமிழ் மக்களுக்கு மகத்தான துரோகத்தை செய்திருக்கிறது. இந்த வேளையில் இத்தகைய தீர்மானம் உலகம் முழுவதும் இருக்கிற 10 கோடி தமிழ் மக்களுக்கு நெஞ்சிடிந்து போயிருக்கிற ஈழ மக்களுக்கு இது ஒரு அருமருந்தாக அமைந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்ந்து உரிமை கேட்டு போராடிய தமிழ் மக்கள் படிப்படியாக கொல்லப்பட்டு இன்றைக்கு தமிழிடமே அங்கு இருக்கக்கூடாது என்கிற வகையில் சிங்கள பேரினவாத அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தொடக்கத்தில் ஜனநாயகபூர்வமாக போராடிய இலங்கை தமிழ் மக்கள் படிப்படியாக உரிமை மறுக்கப்பட்டதால் ஜனநாயகபூர்வமான வழிகளெல்லாம் போராடி விடுதலை கிடைக்காமல் இறுதியில் போராடுவதை தவிர வழியில்லை என்று நிர்பந்தத்துக்காட்பட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே இது ஈழ தமிழ் மக்களின் உரிமை போர் வாழ்வுரிமை போராட்டமாக கருதுகிறோம்.
உலகமெங்கும் நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து, இனப்படுகொலைகளை எதிர்த்து, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராக நடக்கிற அட்டுழிகளை எதிர்த்து உலக அரங்கில் குரல் கொடுத்து வந்த இந்திய அரசு லண்டனில் இனப்படுகொலைக்கு நேரடியாகவே ஆதரவு அளித்திருப்பதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அதுவும் சொல்லப்போனால் இந்த இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமாக தீம்பலமாக இருப்பதே இந்திய அரசு தான். இந்திய அரசு ராணுவ உதவி செய்வது, பயிற்சியை கொடுத்தது, ராணுவ தடவாளங்களை கொடுத்தது, பொருளாதார ரீதியான உதவிகளை கொடுத்தது, சிங்கள அரசுக்கு அனைத்து உதவி செய்து தமிழ் மக்களை கொண்டு கொடுப்பதற்கு இந்திய மண்ணிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு பெற்றது. லண்டனிலிருந்து சிங்கள ராஜபக்சேவும் மற்றும் பல்வேறு அதிகாரிகளும் இந்த மண்ணில் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு இந்திய மண்ணை, டெல்லியை பயன்படுத்தினார்கள். ஆகவே இங்கிருந்து ராணுவ உதவி உட்பட அனைத்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். ராணுவ தளபதிகள் அங்கே அனுப்பப்பட்டார்கள். இங்கிருந்து தூதுவர்கள் நேரடியாக இலங்கைக்கு சென்று அங்கே சகல உதவி செய்துதான் அங்கு இருக்கிற மக்களை, ஈழ தமிழ் மக்களை பொழுது குவிக்கிற ஒரு இனப்படுகொலை செய்கிற ஒரு மோசமான நடவடிக்கையை ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆகவே இந்த படுகொலை உலகமே கண்டிக்கிற போது பதவியின் குழு அமைத்து விசாரித்து போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற கண்டன குரல் உலகமெங்கும் எடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்திய அரசு மௌனம் சாதிக்கிறது. ஏற்கனவே இலங்கைக்கு ஆதரவாக ஐக்கிய நாடு சபையில் தவறான வழியெடுத்து உலக அரங்கில் தவறான அவப்பெயரை இந்தியா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் போர் குற்றவாளி கொண்டு நிறுத்த வேண்டும் என்ற ஒரு குரல் ஓங்கி ஒழித்திருக்கிற போது உலக அரங்கில், ஐரோப்பா கண்டத்தில், அமெரிக்காவில் சொல்லப்போனால் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் கண்டன குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற போது இந்தியா மௌனம் சாதிப்பதும் லண்டனை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதும் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். இதை கருத்தில் கொண்டுதான் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக மக்கள் தக்க பாடத்தை தந்திருக்கிறார்கள், தொடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட மத்திய ஆட்சியாளர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாகவே கூட கருதாமல் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வேற்றுமைக்குரிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற நமது உறவு தமிழினம் படுகொலை செய்யப்படுகிறது. இந்திய மீனவர்கள் சிங்கள படையால் கொல்லப்படுகிறார்கள். ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட தமிழ் மீனவர்கள் படுகாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற போது இந்திய நாட்டுக்கு கடும் எதிர்ப்பாக இருக்கிற பாகிஸ்தான் கூட இந்திய மீனவர்களை கொன்றது கிடையாது, கைது செய்து மீண்டும் விடுவித்திருக்கிறார்கள். உலக அரங்கில் எந்த நாடும் ஒரு நாட்டு மீனவரை இன்னொரு நாடு படுகொலை செய்வதில்லை. ஆனால் இந்த சிங்கள அரசு தமிழ் மீனவர்களை கொண்டு விட்டது கூட தட்டி கேட்பதற்கு நாடியில்லாத அரசாக மத்திய அரசு இருக்கிறது. ஆகவே இதன் விளைவு ஈழத்தில் தமிழ் மக்களை படுகொலை செய்கிற போதும், இன அடிப்பு செய்கிற போதும் அதற்கு உதவியாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற மீனவர்களின் படுகொலை செய்யும் போதும் அவர்கள் செயற்பாடற்றவர்களாக இருக்கிறார்கள், ஒப்புக்கு தீர்மானத்தை போடுகிறார்கள். இவையெல்லாம் மிக கடுமையான விளைவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன. அதன் விளைவுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதற்கு சரியான தீர்வு காணாவிட்டால் தமிழகத்தில் எதிர்ப்புணர்வு கிளம்பும் என்பதும் எதிர்காலத்தில் எதிர்விதமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மக்களின் மனநிலையை உருவாக்கும் என்பதை மத்திய அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்திரா காந்தி முன்னாள் முதல் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையா அவர்களும் ஈழ மக்கள் பிரச்சனை தனி கவனம் செலுத்தினார்கள். ராஜீவ் காந்தி அவர்களும் அக்கறை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த அரசு, காங்கிரஸ் அரசு தமிழ் மக்களை கொண்டு கொண்டிருக்கின்ற லங்கைக்கு இனப்படுகொலைக்கு துணை போவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்களின் விடுவிற்காக போராடுகிற இயக்கத்தின் சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் பொருளாதார தடை உட்பட அனைத்து தடைகளையும் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள்.
நாங்கள் வரவேற்கிறோம். ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் 1947 40 மக்கள் இருந்தார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் வெறும் 18 லட்சம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், அகதிகளாக பல்வேறு நாட்டிற்கு அலங்கரிக்கப்பட்டார்கள். திட்டமிட்டு இன்றைக்கு கூட போர் நடந்த பகுதிகளில் பெண்களின் கர்ப்பத்தை அளிப்பதும், போரில் சம்பந்தப்படாத தோட்ட தொழிலாளர்களுடைய பெண்களுக்கு பலத்தன்மை உள்ள ஊசிகளை போட்டு குழந்தை பிறக்காமல் செய்வதும், எதிர்காலத்தில் தமிழ் இனமே நன்கு நம்மை இருக்கக்கூடாது என்ற ஆணவத்தோடு வெறியோடு பேரினவாத சிங்கள அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதுதான் உலக அளவில் வெற்றி தரகொண்டே என்று நினைத்து இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தன்னுடைய போக்கில் தவறான போக்கில் போகின்ற மத்திய அரசு, இந்திய அரசு தன்னுடைய போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்தியா ஈழத்தில் இருக்கிற தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமையின் பொறுப்பும் இந்தியாவுக்கு இருக்கிறது, தமிழகத்திற்கு இருக்கிறது. அதை கட்டி கழித்துவிட்டு ஒரு இனவாத அரசுக்கு துணை போவது என்பதை ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அடிப்படையில் இந்திய அரசு தன்னுடைய போக்கிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலக அளவில் ஏற்பட்டிருக்கிற தலைவரையை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இனவாத அரசுக்கு ஒருபோதும் ஆதரவு தரக்கூடாது. வருகின்ற காலங்களில் ஐக்கிய நாடு சபையில் எடுக்கின்ற குழுவில் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிற்கு ஒத்து சர்வதேச அரங்கில் போர் குற்றமாக ராஜபக்சேவை நடத்துகிற ஒரு பணியையும், லண்டையில் நடந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்கும் முடிவு பிறப்பதற்கும் தக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த தடை உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டியிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தை முழு மனதோடு பாராட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இத்தகைய நடவடிக்கைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தமிழக அரசுக்கு ஊன்றுகோலாக துணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலத்தில் தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியோடு கடந்தோர்த்து மத்திய ஆட்சியில் இருந்த கட்சிகள் வெறும் தீர்மானத்தை போட்டு சடலமாக அந்த தீர்மானங்கள் இருந்ததை தவிர எந்த விதமான விளைவுகளையும் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அத்தகைய தீர்மானம் போல இது அமையாது என்பதற்கான அறிகுறிகளையும் உறுதியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் தமிழக முதல்வர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்மானம் ஒரு புதிய பார்வையை இந்திய அரசு கொடுக்கும். அதற்கு தக்கவாறு இந்திய அரசு பார்வையிலும் கொள்கையிலும் ஈழ பிரச்சனையின் அணுகுமுறையிலும் மாற்றத்தை காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அரசை வற்புறுத்துகிறது. நன்றி நஞ்சப்பன் அவர்களே. உங்கள் அதாவது நீண்ட ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஊடகங்கள் சார்பில் நேர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.